பாக்கியா தன்னுடைய வீட்டில் எழில், செழியன், கோபி, ஈஸ்வரி எல்லோரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளே தொடர்ந்து நடத்துறதுக்கு வாய்ப்பில்லையா அப்படின்ட்டு செழியன் எழில்கிட்ட கேட்குறாரு. இல்லை செழியன், அந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்களே வாங்கிக்கிறோம், நீங்கள் யாருக்கிட்டேயும் விற்க தானே போகிறீங்க அப்படின்ட்டு நானும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் வேறு ஆட்கள்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுதாகர் சொல்கிறாரு அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. இரு என்னமோ கடைக்கு போயிட்டு மிட்டாய் வாங்குற மாதிரி பேசுகிற. அந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்பி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா? எப்படி உன்னால் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இன்னொரு லோனை போட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. ஏற்கனவே வாங்கின ஒரு லோனுக்கு எப்படி அதுக்கு டியூ கட்டுறது அப்படின்னு தெரியாமல் பாக்கியா தவிச்சு போய் நிற்கிறா. அதுக்குள்ளே இன்னொரு லோனை வாங்கலான்ட்டு நீ பிளான் பண்ணுறியா? பேசாமல் பாக்கியா, நான் சொல்கிற மாதிரி செய், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணிடு அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அம்மா என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. ஆமாண்டா, என்ன தான் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு உருண்டு பிறண்டாலும் உடம்புல என்ன ஒட்டணுமோ அதை தான் ஒட்டும். பேசாமல் பாக்கியா, நீ வீட்டில் இருந்து வீட்டில் உள்ளவங்களை கவனி. நீ அப்பையிலேருந்து ஓடா தேஞ்சி இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது ஓய்வு எடுக்கிறதுக்கு. அந்த வாய்ப்பை கடவுளாக கொடுத்த மாதிரி நினச்சிக்கோ. வீட்டில் இருந்து சாயங்கால நேரத்தில் கோயில் குளத்துக்கு போயிட்டு வா. வீட்டில் உள்ள பிள்ளைங்களை கவனி. எழிலுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் கவனி, எங்களையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி போகிறாங்க.